இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி சத்தமே இல்லாமல் வந்த புதிய ஒய்ஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, யாத்ரா இந்தியா லிமிட்டட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தோம். தற்போது 1 இயர்க்கு அப்புறம் திரும்ப கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். முக்கியமாக இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிற முறை வந்து எந்த ஒரு தேர்வும் கிடையாது. உங்களுடைய 10வது மார்க்கு அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஷார்ட் லிஸ்ட் அடிப்படையில் உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடியது 50% மார்க் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காலி பண்டம் இருக்குன்னா 3883 காலி பண்டம் ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்குறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் நமக்கு தமிழ்நாடு தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 30/11/2024 தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். யாத்ரா இந்தியா லிமிட்டட்லேருந்து நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3883. இதில் 2498 ஐடிஐ கேண்டிடேட்ஸும் 1385 நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸும் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 21/11/2024 இருக்கும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 30/11/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபார் நான் ஐடிஐ கேட்டகரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், 50% மார்க் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஐடிஐ கேட்டகரி அந்தந்த ட்ரேடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஸோ அதுதான் அதுலேயும் நீங்கள் வந்து 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஸோ வேகன்சி டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான வேகன்சி டீட்டெயில் இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ சைன் எல்லாம் எவ்வளோ கேப்பில் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் ஐடிஐ கேட்டகரிக்கு 10வது மார்க் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஐடிஐ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th + ஐடிஐ ரெண்டுமே எடுத்துக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் கிரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கிரேடுக்கு ரேஞ்ச் ஆஃப் மார்க்கு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி நம்ம ஜிடிஎஸ் ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ ட்ரைனிங் உங்களுக்கு வந்து 1 இயர் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதில் ஸ்டைபண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடிஐக்கு 6000 ஐடிஐக்கு 7000 உங்களுக்கான ஸ்டைபண்டாக இருக்குது. ஸோ இதில் 30/11/2024 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் 200 ஃபீஸும், எஸ்சி எஸ்டி உமன் பிடபிள்யூ அதர்ஸ் இவங்களுக்குலாம் 100 ஃபீஸாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப் அட் இந்தியன் ஆர்கனைஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் யாத்ரா இந்தியா லிமிட்டட்லேருந்து இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்ருக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு 30/11/24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட், லாங் அட்வர்டைஸ்மெண்ட், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்காது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாகின் டு அப்ளைன்னு ரைட் சைடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அடுத்தடுத்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கக்கூடியதை கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அப்லோட் சாஃப்ட் காப்பி ஆஃப் யுவர் ஃபோட்டோ சைன் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணணும். ஃபீஸ் இருந்தால் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க.
கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இந்த வேலை ஒர்க் நேச்சர் பிடிச்சிருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஓகேவா இருக்குன்னா மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உடனே அப்ளை பண்ண சொல்லுங்கள்.